ஹாய் ஆல், வெல்கம் டு சினி ரிவ்யூ சேனல். நான் உங்கள் ராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு திரையும் சில நிகழ்ச்சியில் இயக்குனர் சத்யன் இயக்கத்தில் நம்ம லல்லேட்டன் மோகன்லால் அவர்கள் நடித்து வெளிவந்த படம் ஹிருதயபூர்வம். ஹிருதயபூர்வம் டீசர் வந்து வெளியாச்சுங்க. டீசர்லேயே வந்து ஒரு சின்ன டீசர் தான், ஒரு 30 செகண்ட்ஸ் டீசர் தான் விட்டுருந்தாங்க ஒரு 1 மந்த் பேக்கு. அப்போ வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு பையன்கிட்ட கேட்பாரு, நான் மலையாள மூவி நல்லா பார்க்குவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அந்த பையன் சொல்லுவான். அப்படியா, ஃபேவரட் ஃபாஃபாங்குவார், ஃபகத் வாசில்னு சொல்லுவாப்புல. ஒன்லி ஃபாஃபாவோட நல்ல ஆக்டர்லாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லை எனக்கு ஒரே ஃபாஃபா மட்டும் தான் பிடிக்கும், வேறு யாரும் பிடிக்காதுங்குவார் அந்த கேரக்டர். அப்படி இப்போ அந்த மோகன்லால் கேட்டுட்டு அப்படியே போவார். இது வந்து மற்ற ஹீரோவை வந்து இது மாதிரி விட்டு கொடுத்து நடிப்பாங்கன்னா கிடையாது. ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ரேஞ்சில் இருக்கிறாரு. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். படம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறாங்க. ஹிருதயபூர்வம். இது வந்து படம் வந்து ஒரு லவ் சப்ஜெக்டாக இருக்கும். ஒரு எப்படி இருக்கும்னு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். ஃபஸ்ட்டு சீனே வந்து பார்த்தீங்கன்னா லல்லேட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அந்த ஹார்ட் எங்கேருந்து வந்துச்சு, அது வந்து ஒரு பூனேல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு மார்ஷல் அவர்கிட்டருந்து இந்த ஹார்ட்டை வந்து கொண்டு வந்து இவருக்கு பொறுத்துறாங்க. ஸோ அவங்களோட பொண்ணாக வந்து மாளவிகா மோகன் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒய்ஃபாக வந்து சங்கீதா, அந்த மார்ஷலோட ஒய்ஃபாகவும் சங்கீதா. நம்ம ரொம்ப நாள் கட்சியும் வந்து சங்கீதாவோட கம்பேக்னு சொல்லுவாங்க. அதனால நீட்டாக நடிச்சிருக்கிறாங்க. படம் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஆப்ரேஷன் ஆகுது. அது வந்து கொஞ்சம் மெடிடேஷன்லாம் பண்ணி கொஞ்சமாக அவர் ரெக்கவர் ஆகுறாரு. ஸோ அது ஒரு நாள் வந்து மாளவிகா மோகன் வந்து இவங்களை பார்க்க வராங்க. சரி, அவங்கள என்கேஜ்மெண்ட் ஆக போகுது ஃபங்க்ஷனுக்கு. சரி, இன்வைட் பண்ணுறதுக்கு வராங்க. ஏன்னா அவங்க அப்பாவோட ஹார்ட் வந்து மோகன்லாலுக்கு இருக்கு. சரி, அட்லீஸ்ட் இவர் வந்து எங்கள் அப்பாவே இருந்த மாதிரி நினச்சிட்டு கூட்டு போகிறதுக்கு வராங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் மோகன்லாலும் போகிறார், பூனைக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே நடக்கிறது தான் வந்து ஸ்டோரி. எப்படி இருந்துச்சு, அவங்க என்கேஜ்மெண்ட் நடந்துச்சா, கல்யாணம் நடந்துச்சா, மோகன்லால் யாரை வந்து லவ் பண்ணாரு, எப்படி என்ன இருந்துச்சுன்னு தான் ஒரு கலகலப்பாக கொண்டு போயிருக்காங்க ஹிருதயபூர்வம் படத்தில் சொல்லப்போனால் வந்து எல்லா கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி பட்ஜெட்டில் மோகன்லாலே தயாரிச்சிருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து அவங்க போட்ட ரெக்கவரி எடுத்துட்டாங்க. 1 வீக் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஓணம் ஃபெஸ்டிவல்னால கண்டிப்பாக படம் வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா பேக் டு பூமில் போயிட்டு இருக்குங்க. ஜஸ்டின் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. ஓவரால் படம் வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட, மலையாளம் ஃபுல்லாக தெரிஞ்சுன்னா, மலையாளத்தில் நான் தமிழில் ரிலீஸ் ஆகலை, மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், மலையாளம் பியூராக புரியும்னா கண்டிப்பாக போயிட்டு இந்த படத்தை நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. தேங்க்யூ.